வெல்கம் டு ஆல் டெக்ஸீட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூஷன். இப்போது சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ்னால் தெரியும், ஒரு மொழி. இப்போ நம்ம எப்படி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் ஆகுதோ, அந்த மாதிரி நம்ம மிஷினோட பேசுகிறதுக்கு, கம்ப்யூட்டரோட பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். இப்போ நம்ம பேசுகிறது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டரோட லாங்குவேஜுங்கிறது ஜென்ரலாக அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பைனரி லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்கணும். அது மூலயமா நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணணும். அப்படிங்கும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சில இதை கொடுப்போம். அதுதான் இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது செட் ஆஃப் கமாண்ட்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸை நம்ம கொடுப்போம். அதே வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அதுதான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ 2 பேர் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ்லேயே பேசிக்கிட்டால் அவங்களுக்கு புரியும். பட் ஒருத்தருக்கு தமிழே தெரியல, ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கு புரிஞ்சால் ஒரு ஒரு காமனான லாங்குவேஜ் இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கும்போது அது வந்து கம்ப்யூட்டருக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்கக்கூடியது பைனரி லாங்குவேஜஸ் மட்டும்தான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மிஷின் லாங்குவேஜ், அதாவது பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரோட லாங்குவேஜுங்கிறது வந்து 0, 1, அதாவது 0வும் 1ம் மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இதே வந்து நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமா நம்ம அதுக்கு புரிய வைக்கலாம். சப் ஆட் பண்ணுறது, மல்டிப்புள் மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுத்து நம்ம பண்ண முடியும். இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது நமக்கு பொதுவாக தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை வச்சு சம் செட் ஆஃப் கோட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்கை ரெடி பண்ணுவாங்க. அதை நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குறோம். அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கம்பைலர், அசம்பிளர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு அந்த கோடு வந்து கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்குள்ளே போகும். அப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை அது திரும்ப நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ சம் லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. பைத்தான், PHP, SQL, C#, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம லாங்குவேஜ்னு எடுத்துட்டோம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன லெவலில் எதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபீல்டில் நம்ம எடுத்துக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பொதுவாக இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், எங்கே வேணாலும் நம்ம பேசலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே வந்து ஒரு மலையாளம் எடுத்துக்கிறோம், ஒரு மலையாளம் தான் நம்ம கற்றுக்குறோம் புதுசாக அப்படின்னா, இப்போ இதே வந்து நம்ம ஒரு நார்த்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேயோ போயிட்டு மலையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. அது தெரிஞ்ச ஏரியா. இப்போ ஒரு சவுத் இந்தியாவில் இல்லை அந்த மாதிரி மலையாளிஸ் அதிகமாக இருக்கிற இடம், அந்த மாதிரி இருந்தால் நம்ம அங்கே வந்து சர்வைவ் ஆக முடியும். அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராமை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங்காக எடுத்து அதையே நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் நம்ம நல்லா டெவலப் ஆக முடியும். இப்போ சம் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ ஜாவா ஸ்கிரிப்டு, பைத்தான், ஜாவா இந்த மாதிரிலாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன், அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன? நெட்டு நிறையா யூஸ் பண்ணுறோம். இப்போ நெட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குற ஒரு பேஜ் இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணுறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு இதை சர்ச் பண்ணுறோம், தேடுறோம், இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் நமக்கு முன்னாடி தெரிகிறது, ஸ்க்ரீனில் தெரிகிறது.
அதே அதுக்கு பின்னாடி அது ஒர்க் ஆகுறதுக்கு பின்னாடி நம்ம நிறையா கோடிங்ஸ்லாம் போட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பேக் எண்ட். அதே மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ மொபைல் டெவலப்மெண்ட். மொபைலில் வந்து இப்போ எல்லாமே நம்ம பே பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறோம், மொபைலில் நம்ம நிறையா சாஃப்ட்வேர்ஸ் நம்மள நிறையா ஆப்லாம் போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம போகிறோம். ஒரு ஈபி பில் பே பண்ணுறது, இப்போ கேஸ் புக்கிங்கு, இந்த மாதிரி நிறையா அதெல்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை வச்சு நம்ம போட்டுக்கிறோம். அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ் தான் நமக்கு தேவை. அதேமாரி இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிறது கேம் டெவலப்மெண்ட். நிறையா கேமெல்லாம் நம்ம மொபைல்லலாம் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கும் நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதில் வந்து நம்ம சர்வைவ் ஆக போகிறோம், எந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ரோக்ராமிங்ஸ் எடுத்து படித்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.